Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அகீதா வகுப்பிலே நாங்கள் அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள், அப்போ இதை ஒவ்வொன்றையும் ஒரு மோமின் எவ்வாறு நம்ப வேண்டும், எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதை எந்த முறையில் நம்பினால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேராக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த அர்கானுல் ஈமான்கள் முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? முதலாவது அர்கானுல் ஈமான்ல முதலாவது அல்லாஹுவை நம்புதல். அப்ப அல்லாஹுவை நம்புவதென்றால் என்ன, அது எப்படி விளங்கி இருக்க வேண்டும், எந்த வகையில் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அரிசின் மேல் இருக்கிறான். அதே போன்று அல்லாஹுக்கு இரு கரங்கள் இருப்பதாக வருகிறது. அப்ப நாங்கள் இரு கரங்கள் இருப்பதாக வருகின்ற பொழுது அதை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும்? கமா யலீகு பிஜலாலிஹி, அவனுக்கு எவ்வாறு பொருத்தமோ அவ்வாறு இருக்கும். அதற்கு நாங்கள் புதிய விளக்கம் கொடுத்து இல்ல அப்படி ஒன்று இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. சரி, அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை நம்புவது என்பதை நாங்கள் 3 வகைகளாக பிரித்து விளங்கினோம். முதலாவது என்னது? ருபூபியா. ரெண்டாவது உலூஹியா. மூன்றாவது அஸ்மா வ சிஃபாத். இப்போ தௌஹீது ருபூபியான்னு நாங்கள் என்ன சொன்னோம் சுருக்கமா? அல்லாஹுவின் செயல்களை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல். படைப்பவன் என்னது? பரிபாலிப்பவன், ஆக்குவவன், அழிப்பவன், இதெல்லாம் என்னது? அல்லாஹ் மாத்திரம்தான். அப்ப இது அவனுடைய செயல்களை கொண்டு அவனை ஓர்மைப்படுத்தல். ரெண்டாவது என்ன சொன்னோம்? தௌஹீத் உலூஹியாண்டால் அடியார்களுடைய செயல்களை கொண்டு அவனை ஓர்மைப்படுத்துதல். சுருக்கமாக தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத் என்று சொன்னால் சஹீஹ், அதாவது குர்ஆனில் அதே போன்று சஹீஹான ஹதீஸ்களில் வந்த அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய வர்ணனைகளை நாங்கள் அவ்வாறே நம்புவது, வந்த மாதிரி என்ன செய்யறது? நாங்கள் நம்புவது. அப்ப இது இந்த 3 விதத்திலையும் எங்களுடைய ஈமான் நாங்கள் பரிசீலனை செஞ்சு பார்க்க வேண்டும். நான் ஒரு மூமின், அல்லாஹுவை நம்பியிருக்கிறேன். அப்ப அல்லாஹுவை நம்பியிருக்கக்கூடிய நான், எனது அல்லாஹுடைய நம்பிக்கை இந்த 3 வகைகளிலும் ஏதாவது பிழைகள் இருக்கிறதா, வித்தியாசமான ஒரு முறையில் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவர் சொல்லுகிறார் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். சரியா பிழையா? சரின்னு சொல்றோம், கையை தூக்குங்க. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். பிழை. ஏன் பிழை? அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். அப்ப அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்பது எனது நம்பிக்கை. அதற்கு மாற்றமாக யாரு சொன்னாலும் பிழை. பிழையா இல்லையா? பிழை. அப்ப இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இதை படிக்கிறோம், இந்த அர்கானுல் ஈமான. சரி, இதுல நாங்க ஒன்று பார்த்தோம். ரைட். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அல் ஈமான் பில் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இந்த வகையை நாங்கள் பார்த்தோம். அப்போ இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? வேதங்களை நம்புதல். இப்போ வேதங்களை நம்புதல் என்பது நாங்கள் சுருக்கமாக 2 விதமாக பிரித்தோம். ஒன்று என்னது? ஒன்று பேர் சொல்லப்பட்ட வேதங்கள், யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதோ அவைகளை நாங்கள் அப்படியே நம்புவது. இது குறிப்பாக நம்புவது இஜ்மாலி, அதாவது ஹுசூசி. இஜ்மாலி என்னது? பொதுவாக அல்லாஹு தாலா திருமறையிலே சில நபிமார்களை சொல்லி அவர்களுக்கு சில வேதங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறான். அதை நாங்கள் குறிப்பாக நம்புவோம். பொதுவாக நாங்கள் என்ன நம்புவோம் என்றா, நபிமார்கள் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான், பேர் குறிப்பிடாம. அப்ப நாங்க அதை என்ன செய்வோம்? நாங்க பொதுவாக நாங்க நம்புவோம். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது
அல் ஈமானு பிர் ருசுல், நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். அப்ப அர்கானுல் ஈமான்ல எத்தனையாவது? இது 4வது. சரி, இப்ப நபிமார்களை ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இப்ப ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வதென்றால் என்ன அப்படின்னு கேட்டால், நாங்க அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதரை அனுப்பினான் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னது? ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு ரசூலை அனுப்பினான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தூதர்களுடைய பணி என்ன? அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துமாறு அவர்கள் அழைத்தார்கள். எதை கொண்டு? வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துங்கள் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான வார்த்தையாக இருந்துச்சு. ஏன்டா அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், வலகது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம். அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தூதர் போனார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், அனிஅபுதுல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹுவை வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹுவை அன்றி வணங்கப்படக்கூடியவைகள் அனைத்துக்கும் தாகூத் என்ன சொல்றது. அப்ப இந்த தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். அப்ப இவருடைய பணி என்னவாக இருந்துச்சு? மக்களை அல்லாஹுவின் பால், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்காக வேண்டி அழைக்கக்கூடிய ஒரு பணியை அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? நபிமார்களுக்கு கொடுத்தான். சரி, அப்ப இது முதலாவது பகுதி. ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல்ல முதல் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி, நம்ப வேண்டிய பகுதி, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு ரசூலை அனுப்பி அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நபிமார்கள் ரசூல்மார்கள் அதிகமானவர்கள். என்னது? அதிகமான நபிமார்கள் ரசூல்மார்கள். இவர்கள அல்லாஹு தஆலா திருமறையில குறிப்பிட்ட நபிமார்கள் எத்தனை? 25 நபிமார்களை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டால், அனைத்து நபிமார்களையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் பொதுவாக. அப்ப நபிமார்கள் ரசூல்மார்கள் என்பவர்கள் அதிகமானவர்கள். அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 25. அப்ப 25 மாத்திரமா நம்புவது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 1,00,000க்கும் அதிகமான தூதர்கள் நபிமார்கள் வந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நாங்க பொதுவாக எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் நாங்கள் நம்ப வேண்டும். அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தருக்கொருத்தர் வேறு பிரித்து நாங்கள் வேற்றுமை காட்டக்கூடாது. பொதுவாக எங்களுடைய ஈமான்ல எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய நபி, அதே போன்று அல்லாஹுடைய தூதர்கள் என்று பொதுவாக நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா இதை திருமறையிலே தெளிவாக சொல்கிறார். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வருசுலிஹி, சிலர் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்கள், அவனுடைய தூதர்களையும் நிராகரிக்கிறார்கள். நிராகரித்துவிட்டு வயுரீதூன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வருசுலிஹி, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவை காட்டுகிறார்கள், வேற்றுமையை காட்டுகிறார்கள். அப்போ ஒருத்தருக்கொத்தர் ஒரு வேற்றுமையை கொண்டு வருகிறார்கள். இவர் அவரை விட சிறந்தவர், நான் இவரைத்தான் ஈமான் கொள்வேன், இவரை நான் நம்ப மாட்டேன், இவர் ஒரு நபியாக இருக்க முடியாது என்ற ஒரு வேற்றுமையை கொண்டு வருகிறார்கள். வயகூலூன், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வே சொல்கிறான், நுமினு பிபாத், சிலரை நாங்கள் நம்புவோம், வனக்ஃபுரு பிபாத், சிலரை நாங்கள் நிராகரிப்போம், வயுரீதூன், அவர்கள் நாடுகிறார்கள், ஐயத்தஹிது பைன தாலிக சபீலா, அவர்கள் அல்லாஹ் பொதுவாக சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு அந்த ரெண்டுக்கு மத்தியில் இன்னொரு பாதையை உருவாக்க அவர்கள்
எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் நாடுகிறார்கள். உலாயிக ஹுமுல் காஃபிரூன், உலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள். ஹக்கா, உண்மையிலே அவர்கள்தான் நிராகரிப்பார்கள். வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள், இவர்களுக்கு மிக மோசமான தண்டனையை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சில வசனங்களையும் இல்லையா, சில ஹதீஸுகளை நாங்கள் இதை நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை ஏற்றுக்கொள்வோம், அதை மறுப்போம் இல்லையா. அப்ப இப்படி வரக்கூடிய இந்த சமூகத்தினரும் இந்த வாதத்தை வைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்துமா இல்லையா? பொருந்துமா இல்லையா? அவங்களும் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க இந்த தூதரை ஏற்றுக்கொள்வோம், இந்த தூதரை நாங்க விட்டுடுவோம், அவரை நாங்க என்ன செய்வோம்? நம்புவோம், இவரை நாங்கள் நம்ப மாட்டோம். அப்ப இந்த மாதிரியான கொள்கை உள்ளவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப ரசூல்மார்களை நம்புகின்ற விஷயத்தில் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாங்கள் நம்ப வேண்டிய பகுதி என்னது? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு தூதரை அனுப்பினான், அவர் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த போதனையின் பக்கம் மக்களை அழைத்தார். இதொன்று. ரெண்டாவது நாங்கள் நம்ப வேண்டிய பகுதி, நபிமார்கள் ரசூல்மார்கள் அதிகமானவர்கள், அல்லாஹு தஆலா 25 பேரை மாத்திரமே சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பொதுவாக நாங்கள் அவர்களை ஈமான் கொள்வோம். ரைட். இரண்டாவது பகுதி, இப்ப நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பிய நோக்கம் முபஷ்ஷிரீன் வ முந்திரீன், நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும். நன்மாராயம் யாருக்கு சொல்லுவாங்க? யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும், யாரெல்லாம் அவர்களை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் சரியான பாதை இதுதான் என்பதை அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அப்ப இந்த பகுதி என்பது நன்றாக நாங்கள் உற்று நோக்கினால் இது அல்லாஹ் அடியார்களுக்கு செய்த மிகப்பெரிய அருளின் ஒரு வெளிப்பாடாக இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கைப் சம்பந்தப்பட்டது, மறைவான விஷயங்களை சொல்வார்கள். உங்களுக்கு நேர் வழி இதுதான், நீங்க இப்படி போனாதான் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், நீங்க இவைகளைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இன்னென்ன விஷயங்களைத்தான் உங்களுக்கு அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறான், அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் வஹீன் மூலமாக சொல்றார்களா இல்லையா? வஹீன் மூலமாக சொல்கிறார்கள். அப்ப இந்த விஷயம் என்பது அல்லாஹு தஆலா எங்களை படைத்து விட்டு சுவர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, நீங்க நேர் வழி பெற்றால் சுவர்க்கத்துக்கு போவீங்க, நீங்க மாறு செய்தால் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி சும்மா விட்டு விடவில்லை. என்ன செய்தான்? தூதர்களை அனுப்பி மிக தெளிவாக மிக துல்லியமாக அந்த சமூகத்தில் ஒருத்தராக அவர் அங்கு அவர்களுடன் வாழ்ந்து அந்த சமூகத்தில் பிறந்து அங்கு வாழ்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை அனுபவித்து எல்லா தொல்லைகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தூதர் இவ்வாறு செய்திகளை சொல்லி தருகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள்களின் எடுத்துக்காட்டாகவே இது காணப்படுகிறது. ரைட். அடுத்தது, ரசூல்மார்கள் அனைவரும் யார்? ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. யாரு? ஆண்கள் தான். அல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்தார். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்திருந்தார். அந்த அற்புதங்கள் எதை காட்டியது? அவர்கள் சொல்கின்ற செய்தி உண்மை, அவர்களுக்கு வருகின்றது வஹி என்ற செய்திகளை எல்லாம் காட்டக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அவர்களுடைய நற்குணங்களில் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள், உண்மையில், நம்பிக்கையில். அதே நேரத்தில் அவர்களுடைய நேர்வழி,
அந்த எந்த சமுதாயத்துக்காக வேண்டி இந்த ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தானே மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அந்த ரசூல்மார்களை அல்லாஹு தாலா அனுப்பினார். அந்த ரசூல்மார்களில் முதலாவது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரி, அவர்களில் யார்? இந்த ரசூல்மார்கள் பொதுவாக மிகவும் சிறப்புக்குரியவர்கள் யார்? உலுல் அஸ்மன் சொல்லி 5 நபிமார்கள் இருக்கிறார்கள். திடகாத்திரமுடைய நபிமார்கள். அவன சோதனைகள் எல்லாம் வந்தும் கூட அவங்களை எதுவுமே அசைக்காமல் திடகாத்திரமாக நின்ற ரசூல்மார்கள் என்று. அவர்கள் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், மூசா, ஈசா, முஹம்மது அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இது அல்லாஹு தாலா திருமறையிலே தெளிவாக கூறி காட்டுகிறான். சரி, இதுல குறிப்பாக நபிமார்களிலெல்லாம் மிகச் சிறந்தவர், அவர்களின் தலைவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இப்ப நபிமார்கள் யார்? வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களா? இல்ல. யார்? மனிதர்கள். அல்லாஹு தாலா அவர்களை படைத்தான். அவர்களும் அல்லாஹுவைத்தான் வணங்கினார்கள் இல்லையா? அவர்களும் அல்லாஹுவைத்தான் வணங்கினார்கள். அப்படி என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் அல்லாஹுடைய சக்தியில் ஏதாவது ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யார்? ஒரு தூதர், ஒரு மனிதர். அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு அற்புதமானது. அப்ப ஒரு இந்த பிறப்பில் என்பதற்காக வேண்டி அவர் கடவுளாகவோ அல்லது கடவுளின் மகனாகவோ இருக்க முடியுமா? ஒரு பொழுதும் இருக்க முடியாது. அப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் இருந்து பிறந்தார்கள். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே இல்லாமல் மண்ணால் உருவாக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டவர்கள். எது அற்புதம் கூட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இரண்டுமே என்னது? பொதுவாக அற்புதமான ஒன்றாகவே இருந்து கொண்டு. அப்ப இப்படித்தான் நாங்கள் செய்யணும். ரசூல்மார்களுடைய விஷயத்தில் எங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். சரி, இப்ப இவங்க சுருக்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்றாங்க. அப்படி கேட்டுக்கோங்க. சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்கள், ரசூல்மார்கள் இறுதியானவர்கள். அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா மாகான முஹம்மதுன் அபா அஹதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடையவும் தந்தை கிடையாது. மிர்ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்கள் யாருக்கும் என்ன கிடையாது? அவர் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூல் அல்லாஹ், அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். வஹாத்தமன் நபியின், நபிமார்களின் இறுதியானவர். வகான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறார். சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயர் என்ன? அப்துல்லா. அவருடைய தந்தையின் பேர் அப்துல் முத்தலிப். அவருடைய தந்தையின் பேர் ஹாஷிம். சரியா? ஹாஷிம். இந்த ஹாஷிம்ல இருந்து தான் இது வராங்க, குறைஷ் வம்சம் வருது. எங்க இருந்து வருது? ஹாஷிம்ல இருந்து தான் வருது. இந்த சுருக்கமா சொல்ற செய்தி, ஆனா என்னது முக்கியமான பகுதிகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குறைஷ் எங்க இருந்து வருகிறது? ஹாஷிம்ல இருந்து தான் குறைஷ் வருகிறது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசப் எது வரைக்கும் போகிறது? நசப்னா என்னது? தந்தை வழியாக போகக்கூடிய அந்த நசப். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகிறது. சரி, அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள்? யானை வருடத்தில். இலங்கையில் என்னது? 2ஆம் ஆண்டா 1ஆம் ஆண்டா? முந்தி என்னது புத்தகத்தில் யானையும் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த வருடம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. சரி, கிறிஸ்துக்கு பின் 571, கிறிஸ்துக்கு பின் 571 அவர்கள் பிறந்தார்கள்.
அவர்களுடைய தாயின் பெயர் ஆமினா. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று வேறு யாருமே சோதிக்கப்படவில்லை என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிமார்கள் அதிகமான சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள். ஆனால் அவர்களில் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சோதனைக்கு அதிகமாக உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், அவங்களோட சின்ன வயசிலிருந்தே சோதனை ஸ்டார்ட். எப்படி சோதனை ஸ்டார்ட்? பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்தார்கள். சரி, அதற்கு பிறந்ததற்கு பின்னால் பிறக்கின்ற நேரத்திலேயே எத்தீம், பிறக்கின்ற நேரத்திலேயே எத்தீமாக பிறந்தவர்கள். 6 வயது இருக்கின்ற பொழுது தாயை இழக்கிறார்கள். தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அவரை யார் பொறுப்பெடுக்கிறார்? அப்துல் முத்தலிப். இப்போ அப்துல் முத்தலிபோட மரணத்துக்கு பின்னால யார் பொறுப்பெடுக்கிறார்? அபு தாலிப். அப்ப சிறு வயதிலேயே தொழில் செய்தவர்கள். என்ன தொழில் செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். சிறு வயதிலே தொழில் செய்தார்கள். செஞ்ச தொழில் என்னது? ஆடு மேய்த்தார்கள். மக்கா வாசிகளுக்கு மத்தியிலே உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று பெயர் போனார்கள். இந்த பெயர் எதுவரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்த்ததென்றால், வாலிப வயதை அடைகிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வியாபாரத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன் சேர்த்துக் கொண்டார்கள்? உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்பதற்காக வேண்டி. பின்பு 25 வயதை அடைகிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். இவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. இவர்களின் இந்த 2 பேரின் மூலமாக கிடைத்த பிள்ளைகள் யார்? என்ன சோகமான கதை தெரியுமா? இன்னைக்கு நீங்க சும்மா உதாரணத்துக்கு இன்னைக்கு உலக வளம் அப்படித்தான் இருக்குது, மாற்ற முடியாத. நாங்கள் முயற்சி செய்யணும் மாற்றுறதுக்கு, இல்லையா? மாத்திரம் தானே. சரி, ஒரு ஃபுட்பால் பிளேயர்ட அல்லது ஒரு கிரிக்கெட் பிளேயர்ட குடும்பத்தை பற்றி கேட்டால் பிச்சு போடுற அளவுக்கு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும், மாஷால்லான்னு தெரியும். அது அறிவு தான், இல்லை என்று இல்லை, அது அறிவு, இல்லையா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் என்ன தெரியும்? சமூகத்துக்கு தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் யார் என்ன நடந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில், இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் என்னல்ல முயற்சி எடுக்கிறல்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு படிப்பிக்கப்படுது என்று சொன்னாலும் அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு நாங்கள் என்னது நினைக்கின்ற அளவுக்கு தான் இருக்குது. சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக கிடைத்த பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா யாரு? காசிம், அப்துல்லா. சரி, பெண்கள் யாரு? உம்மு குல்சூம், ஜைனப், ருக்கையா, ஃபாத்திமா. அப்போ மொத்தம் எத்தனை? 6 பேர். மொத்தம் எத்தனது? ஆண்கள் 2, பெண்கள் 4. அப்போ மொத்தம் 6. ஆனால் அந்த பேரெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு இருக்குது தானே? இருக்குது. சரி, மற்ற ஏனைய மனைவிமார்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை. ஆனால் மாரியத்துல் கிபித்தியான்னு சொல்லக்கூடிய பெண்ணின் மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பிறந்தார். சரி, அல்லாஹு தஆலா இப்பொழுது அவர்களுக்கு 40 வயதை அடைகிறார்கள். அவர்களுக்கு வஹி வருகிறது, நபித்துவம் கிடைக்கிறது. அவர்கள் எழுதத் தெரியாத, வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். வாசிக்க தெரியாத, எழுதத் தெரியாத ஒரு நபிக்கு முதல் வந்த வசனம் என்னது? இக்ரா, வாசிங்க. அப்போ இது அந்த அதாவது சூரத்துல் கலமா
அந்த கலமில் வந்து முதலாவது 5 வசனங்களும் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. அவர்கள் 3 வருடங்களாக மக்காவிலே அவருடைய தாவா பிரச்சாரம் ரகசியமாகத்தான் இருந்தது. பின்பு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கிறான். என்ன வசனம்? விளங்கல இல்ல என்னொண்டு இல்ல ஃபஸ்தா பிமா துஅமர், ஃபஸ்தா பிமா துஅமர் என்ற வசனம் இறங்குகிறது. ஃபஸ்தா பிமா துஅமர்னா நபியே உங்களுக்கு ஏவப்படுகின்றதை போட்டு உடைங்க. என்னது? மக்களுக்கு மத்தியில் தெளிவா சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். ஃபஸ்தா பிமா துஅமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கிருங்கள், அவங்க சொல்றதை கணக்கெடுக்க வேண்டாம் என்ற வசனம் இறங்குகிறது. அதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் பகிரங்கமாக நடக்கிறது. சரி, அப்ப இதன் மூலமாக இப்ப பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பொய்ப்பிக்கிறார்கள், அவர்களுக்கு நோவினை செய்கிறார்கள், அவர்களை பொய்யன் என்று சொல்கிறார்கள், சூனியக்காரன் என்று சொல்கிறார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் கூட எதுவுமே செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்தது. இப்பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி ஏவுகிறான். அப்போ மக்காவில் மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 13 வருடங்கள் இருந்தாங்க. இப்பொழுது அவங்களுடைய பயணம் மதீனாவை நோக்கி செல்கிறது. மதீனாவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 10 வருடங்கள் இருந்தார்கள். அங்கே வைத்துத்தான் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். அனைத்து வெற்றிகளும் அங்கிருந்து தான் கிடைக்கிறது, மக்கா வெற்றி உட்பட. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தனது 63வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். சரி, இதுவரைக்கும் இதனது ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இப்போ இதில் சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில முக்கியமான தகவல்கள் என்ற ஒரு பகுதியை அவங்க குறிப்பிடுகிறாங்க. அதில் முதலாவது, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கியிருக்கிறார் மற்ற அனைத்து நபிமார்களை, ரசூல்மார்களை விட. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சிறப்பாக்கியிருக்கிறான்னு கேட்டால், இவர்கள் ஹாத்தமுல் அன்பியா, என்னது? அவர்கள் நபிமார்களுடைய கடைசி, ரசூல்மார்களின் கடைசி. அதே நேரத்தில் படைப்புகளில் சிறந்த படைப்பு. அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஹலீல், உற்ற நண்பனாக அல்லாஹ் இவரை எடுத்துக்கொண்டார். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதம்? அல் குர்ஆன், அல் குர்ஆனை கொடுத்தான். அதே நேரத்தில் ரசூல்மார்கள் ஆரம்பத்தில் வந்தவர்கள், அந்த ரசூல்மார்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ரசூலாக, ஒரு நபியாக. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு நபியாக, அவர்கள் தூதராக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இவர்களுடைய அந்த ரிசாலத், நபித்துவம் என்பது முன்னால் வந்த அனைத்து நபித்துவத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா கொடுத்தான். அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது, நான் எவ்வளவு கண்ணியமானவன் இல்லையா, நான் எவ்வளவு கண்ணியமானவன், நான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைரு ஹல்கில்லா, அல்லாஹுடைய படைப்பில் சிறந்தவர், நபிமார்கள் ரசூமார்கள் பொதுவாக சிறந்தவர்கள். இந்த நபி, இந்த ஒரு சிறந்த உம்மத்தில் ஒருத்தனாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்தடையுமா இல்லையா? வந்தடையும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.